வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். எல்லாருமே எவ்வளோ அட்டம்ப்ட் போட்டா மெயின்ஸ் படிக்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் அது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் பிலிம்ஸ் மெயின்ஸ்க்கும் சால்வ் பண்ணி பார்க்க எக்ஸாம் லெவலில் எக்ஸாக்டாக இருக்க பிடிஎஃப் கோர்ஸ் தேவைன்னா ராயல் பாஸ் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை டேரெக்டாக போய் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லாருமே எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு 40-50 பேர். சரிங்களா? ஏன்னா சொல்லியிருந்தேன், எனக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன். நமக்கு நம்பகத்தன்மையான ஒரு 5-6 பேரோட அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கணிச்சிருக்கிறது 60க்கு போட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 55 to 60 போட்டிருந்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு படிங்க, அது நமக்கு யூஸ் ஆகும். சரியா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் 61 இருந்திருக்கு. சரிங்களா? அதனால் இந்த வருஷம் வந்து மேபி நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஐபிஎஸ் கிளர்க் மாதிரி கட் ஆஃப் கம்மியாக வச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டு கிளர்க்கு மெயின்ஸ் ரிசல்ட் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, 55க்கு மேலே போட்டிருக்கீங்கனாலே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க மெயின்ஸ்க்கு. 60க்கு மேலேனா கண்ணை மூடிட்டு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? நீங்கள் எந்த யார்கிட்டலாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஸோ அவங்களோட அனாலிசிஸும் பாருங்கள். நான் சொல்கிறது, மெயின்ஸ்க்கு நீ படிக்க ஆரம்பி, வேஸ்ட் ஆக போகிறதில்ல. நீ வந்து எல்லாருமே வந்து பிலிம்ஸ்ன்னு படிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. பிகினராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அபவ் பிகினராக இருந்தாலும் சரி, பிலிம்ஸ்ன்னு தான் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. மெயின்ஸில் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் மெயின்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி மெயின்ஸ்க்கும் படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வர பேங்க் எக்ஸாமுக்கு நம்ம மெயின்ஸ்க்கும் தயார்படுத்தி அதில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வரிசை எக்ஸாம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. மெயின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமே இருந்திருக்காது, எடுத்து பின்னாடி ஓடி வந்த காலத்துங்களை எடுத்து பார்த்தோம்னா. அதனால் இப்போயாவது நல்ல டைம் இருக்குது, மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வெற்றி நமதே. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்னதை பார்த்துக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு மெசேஜை போட்டு இன்னும் வந்து நீங்கள் வந்து சார் நான் 51 போட்டிருக்கேன், 52 போட்டிருக்கேன்னு கேட்காம ஒரு 50 to 55 போட்டிருக்கீங்கன்னா பிகினர் ஃப்ரெஷராக இருப்பீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல அட்டம்ப்ட், நல்ல ஒரு எக்ஸாமுக்கான ஒரு 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 நல்ல ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நீங்கள் ஒரு நல்ல அட்டம்ப்ட் கொடுத்துருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களது விடப்படுது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க மெயின்ஸ் மெட்டீரியல்லாம் ராயல் பாஸ் வச்சுருந்தீங்கனாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூப்பர் பேட்சை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி.